போன ஆடியோவில் 10வது ஸ்கந்தத்தில் 46வது சாப்டரை பார்த்தோம். இந்த 47வது அத்தியாயத்தில் கோபிகைகள் உத்தவரோட சம்வாதம் பண்றதையும் கோபிகைகளினுடைய கிருஷ்ண பிரேமையும் பத்தி சொல்றார். கம்சனை வதம் பண்ணிட்டு மதுராவில தங்கி இருந்த ஸ்ரீகிருஷ்ணன் பிருந்தாவனத்துல தன்னை பிரிஞ்சு தவிச்சுட்டு இருக்கிற அந்த நந்தகோபர், யசோதா, கோபர்கள், அந்த கோபிகைகள் இவளுடைய நிலைமையை பத்தி நன்னா தெரிஞ்சுட்டு இருந்தார். அவர்களுடைய அன்பு சாதாரணமான வெறும் பாசம் அல்ல, உயிரையும் தாண்டிய ஒரு பரம பிரேமை அது. அந்த பிரிவு துயரத்தை ஓரளவு தணிக்கிறதுக்காகவும் தமது ஆழ்ந்த செய்தியை அவள்கிட்ட எடுத்து சொல்றதுக்காகவும் தன்னுடைய நெருங்கிய பக்தரும் ஞானியுமான உத்தவரை பிரஜத்துக்கு தூதுவராக அனுப்புறார். உத்தவர் விருந்தாவனத்துக்கு வந்தபோது அவருடைய தோற்றமே கிருஷ்ணனை நினைவு ஊட்டியது. நீண்ட கரங்கள், தாமரை போன்ற கண்கள், பீதாம்பரம், மலர் மாலை, குண்டலங்கள், ஒளிவீசும் முகம், இவற்றையெல்லாம் பார்த்ததும் கோபிகைகளுக்கு ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியல. அவள்லாம் திகைச்சு போயிட்டா. இவர் யாரு, எங்கே இருந்து வந்தார், கிருஷ்ணனின் ஆடை அலங்காரத்தையே அணிஞ்சுட்டு இருக்காரே அப்படின்னு ரொம்ப ஆசையோட எல்லாரும் அவர்கிட்ட போய் நிக்கிறா. உத்தவர் கிருஷ்ணனின் தூதர் அப்படிங்கறத தெரிஞ்சதும் அவரை ரொம்ப மரியாதையாக வரவேற்கிறார். ஆனா அவர்களின் உள்ளம் கிருஷ்ண நினைவால அப்படியே உருகிண்டு இருந்தது. நாங்கள் அவரை மறக்க முடியாது. உறவுகள், நட்புகள், உலக பந்தங்கள் எல்லாமே சுயநலத்தை சார்ந்ததுதான். தேவையுள்ளவரை மக்கள் ஒருவரை ஒருவர் நாடுகிறார்கள். தேவை முடிஞ்சு போச்சுன்னா விலகி போயிடுறா. ஆனால் எங்கள் கிருஷ்ணன்பால் உள்ள அன்பு அப்படி கிடையாது அப்படின்னு தங்களுடைய வேதனைய வெளிப்படுத்தி சொல்றா. அந்த நேரத்துல ஒரு கோபிகை அருகிலே பறந்து வந்து கொண்டிருந்த ஒரு வண்டை பார்த்தா. உடனே அது கிருஷ்ணனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் அப்படிங்கிறத கற்பனை பண்ணிட்டு அதுகிட்ட பேசுறதுக்கு ஆரம்பிச்சா. இதுவே பாகவதத்துல ஒரு புகழ்பெற்ற பிரமர கீதம் அப்படின்னு சொல்றா. வெளிப்படையாக வண்டிடம் பேசினாலும் உண்மையில் அவள் பேசுறது யார்கிட்ட, கிருஷ்ணன் கிட்டதான். ஓ வண்டே, நீயும் உன் தலைவனைப் போலவே வஞ்சகந்தான். எங்கள் பாதங்களை தொடாதே. ஒரு முறை தன் அதராமிர்தத்தை பருக வைச்சுட்டு எங்களை மயக்கி விட்டுட்டு போனவன் அவன். அவன் இப்போ மதுரையில அரசகுமாரிகளோடு மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கான். எங்களை நினைவுல வச்சுட்டு இருக்கானா அப்படின்னு கோபமும் வேதனையும் கலந்த வார்த்தைகளால பேசுறான். அந்த பேச்சு மெதுவாக விரக பக்தியின் உச்ச நிலைக்கு மாறுறது. ராம அவதாரத்துல வாலியை மறைஞ்சு நின்னு கொன்னான். சூர்பனகையின் மூக்கை அறுத்தான். வாமனனாக வந்து மகாபலியை கட்டி போட்டான். இப்படி எப்போதும் தன் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்பவன். இருந்தாலும் அவனை எங்களால மறக்க முடியலையே. அவனது கதைகள் காதுல விழுந்துட்டா உலக வாழ்க்கை சோயற்றதாக போயிடுறது. பலர் குடும்பத்தை விட்டு துறவி வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் அவனது லீலைகளின் இனிமைதான் அப்படின்னு சொல்றான். சில நேரத்துல அவளுடைய மனநிலை மறுபடியும் மாறி போறது. நீ உண்மையாகவே அவனுடைய தூதன் தானா? அவன் எங்களை ஏதானு நினைக்கிறானா? நந்தர், யசோதை, கோபர்கள் எங்களை பத்தி ஏதாவது பேசுறானா? எப்போ மறுபடியும் வந்து தன்னுடைய கரங்களை எங்கள் தலையிலே வைப்பான் அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு கேட்கிறார். இதுதான் கோபிகைகளின் பிரேமை. கோபமும் அன்பாக மாறி போயிடுறது. குற்றச்சாட்டும் அவனுடைய நினைவாக மாறி போறது. இந்த விரக வேதனையை கேட்ட உத்தவர் அப்படியே ஆழமாக கவரப்பட்டுட்டார். பின்னர் கிருஷ்ணரின் செய்தியை அவகிட்ட எடுத்து சொல்றார். நீங்கள் உலகத்திலேயே ரொம்ப பாக்கியசாலிகள். தானம், தவம், யாகம், ஜபம், வேத படிப்பு, யோகம் ஆகிய அனைத்தாலும் அடையப்பட வேண்டிய அந்த பக்திய நீங்கள்லாம் இயல்பாகவே அடைஞ்சுட்டேள். முனிவர்களுக்கு கூட அரிதான அந்த பக்தி இப்போ உங்ககிட்ட இருக்கு. அதன் பிறகு கிருஷ்ணனின் உபதேசத்தை பத்தி பேசுறார். நான் உங்ககிட்டேந்து உண்மையில் பிரியவில்லை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களிலும் ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் எப்படி நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி நான் எல்லாவற்றிலும் நிறைஞ்சிருக்கேன். மனம், புலன்கள், உயிர், உடல் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் நான் தான். நீங்கள் என்னை நினைப்பதன் மூலம் எப்போதும் என்னுடனேயே தான் இருக்கிறீர்கள். நான் உடலால் தூரத்தில் இருப்பது கூட உங்கள் மனம் என்னிடமே முழுமையாக நிலை பெறுவதற்காகத்தான். அருகில் இருப்பதை விட தூரத்தில் இருப்பவரை மனம் அதிகமாக நினைக்கும் அல்லவா? ஆகவே உங்கள் இந்த விரகம் உங்களை என்னிடம் இன்னும் ஆழமாக இணைக்கிறது. என்னை இடைவிடாது நினைத்து கொண்டிருப்பதால் விரைவில் என்னை அடைவீர்கள் அப்படின்னு
கிருஷ்ணன் கூறிய அந்த செய்திய உத்தவர் அவள்கிட்ட சொல்றார். இந்த செய்தியை கேட்ட கோபிகைகளின் மனம் கொஞ்சம் ஏதோ ஆறுதல் கிடைச்சது. அவர்கள் கிருஷ்ணனை பத்தி மறுபடியும் பேச ஆரம்பித்தார். கம்சன் அழிஞ்சது நல்ல விஷயம்தான். கிருஷ்ணன் இப்போது நலமா இருக்காரா? மதுரா பெண்களுக்கு அவர் மகிழ்ச்சி கொடுக்கிறாரா? எங்களை பற்றி ஒருபோதாவது பேசுவாரா? விருந்தாவனத்துல நில ஒளி இரவுகள்ல ராசலீலை ஆடிய நாட்கள் அவருக்கு நினைவுல வரதா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேட்கிறார். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் கிருஷ்ண நினைவாகத்தான் இருந்தது. அவர் இப்போது ராஜ்யத்தை அடைஞ்சிட்டார். அரசகுமாரிகளை மணந்துட்டார். அவருக்கு எங்களால என்ன பயன்? இருந்தாலும் அவரை எங்களால மறக்க முடியல. அவர் நடந்த பாதைகள், அவர் ஊதிய அந்த வேணுகானம், அவர் மேய்த்த பசுக்கள், அவரை சுற்றிய அந்த காடுகள், நதிகள், மலைகள், இவைகளையெல்லாம் பார்க்கும்போது நாங்க அவரையே நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உருகிறா. கடைசியில அவ எல்லாருமா சேர்ந்து ஒரு பரிதாபமான குரல்ல ஒரு பிரார்த்தனைய சொன்னா. ஓ நாதா, ஓ ரமாநாதா, ஓ ரஜநாதா, எங்கள் துயரங்களை நீக்கும் கோவிந்தா, துன்பக் கடலில் மூழ்கி உள்ள இந்த கோகுலத்தை நீ மீட்டு மறுபடியும் அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழறா. கோபிகைகளின் இந்த பரம பிரேமையை நேர்ல பார்த்த உத்தவர் அப்படியே ஆச்சரியத்துல மூழ்கி போயிட்டார். தாம் ஒரு பெரிய ஞானி அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாலும் இங்கு தமக்கு கிடைச்ச அனுபவம் ரொம்ப வித்தியாசமானது. இவர்கள் சாதாரண கிராம பெண்கள் இல்ல, பக்தியின் உச்சியையே அடைந்த மகான்கள் அப்படிங்கிறத அவர் நன்னா புரிஞ்சுண்டார். அப்போ அவர் அவளை பார்த்து, பூமியில் உடல் எடுத்தவர்களில் மிக உயர்ந்தவர்கள் இந்த கோபிகைகள் தான். வேதங்கள் தேடும் பரம்பொருளை இவர்கள் அன்பால் அடைந்து விட்டார்களே. பிரம்மா, யோகிகள், முனிவர்கள் இவர்கள் விரும்பக்கூடிய நிலைமையை இவர்கள் எளிதிலே அடைந்து விட்டனர். நான் விருந்தாவனத்தில் ஒரு புல்லாகவோ செடியாகவோ கொடியாகவோ பிறந்தாலும் பரவாயில்லை, இவர்களின் பாத தூள் என் மீது பட வேண்டும். நந்தவிரஜத்து பெண்களின் பாத தூளை நான் மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். அவர்கள் பாடும் ஹரிகதைகள் உலகங்களிலும் புனிதப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப பெருமையா பேசுறார். சில மாதங்கள் உத்தவர் விருந்தாவனத்துல தங்கி கிருஷ்ண லீலைகளை சொல்லி சொல்லி அனைவரின் துயரத்தையும் கொஞ்சம் தணிக்கிறார். அந்த நாட்கள் எல்லாம் அந்த விரஜவாசிகளுக்கு ஒரு நிமிஷம் போல கழிஞ்சு போயிடுத்து. அப்புறம் அவர் மதுராவுக்கு கிளம்புறதுக்கு ரெடியாரார். புறப்படும் போது நந்தர், யசோதை, கோபர்கள், கோபிகைகள் எல்லாரும் அவரை வழி அனுப்புறதுக்கு வரா. எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் அப்படியே ததும்பி நிற்கிறது. எங்கள் மனம் எப்போதும் கிருஷ்ணனின் திருவடிகளில் நிலைத்திருக்கட்டும், எங்கள் வாய் அவரது நாமங்களையே சொல்லட்டும், எங்கள் உடல் அவருக்கான சேவையிலேயே ஈடுபடட்டும், எங்கு பிறந்தாலும் பரவாயில்லை, கிருஷ்ணனிடம் உள்ள அந்த அன்பு மட்டும் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கிறார். உத்தவர் அவளுடைய பக்தியை பார்த்து மறுபடியும் ஆச்சரியப்படுறார். பின்னர் மதுராவுக்கு போய் கிருஷ்ணன் கிட்டக்க பிரஜவாசிகளினுடைய அந்த அளவற்ற பக்தியை பத்தி சொல்றார். அவர் போனது தூதுவராகத்தான், ஆனா திரும்பியது கோபிகைகளின் பக்திக்கு அடிமையானவராகத்தான். கோபிகைகளின் பக்தி சாதாரண பக்தி இல்ல, அது பரிபூர்ண பிரேம பக்தி. பகவானை அறிவதால் மட்டும் போதாது, அவரை உயிராக நேசிக்கணும். விரகமும் பகவானின் அருள்தான். அது நினைவை இன்னும் ஆழப்படுத்துகிறது. ஞானம், யோகம், தவம் இவைகளால் அடைய விரும்பும் அந்த நிலைமையை அன்பு எளிதிலே அடைந்து விடுகிறது. பகவானை மறக்காமல் நினைப்பதே உயர்ந்த சாதனை. மனம், வாக்கு, உடல் அனைத்தும் அவருக்கே அர்ப்பணம் பண்ண வேண்டும். கோபிகைகள் காட்டிய சரணாகதி பக்தியினுடைய உச்சநிலை. அன்பே இறைவனை அடையும் மிக எளிய, அதே நேரத்தில் மிகவும் உயர்ந்ததான ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லி இந்த 47வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 48வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.